கதையை தொடர்கிறேன். சூர்யா தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டதை உணர்ந்தான். அவன் ஒரு மென்பொருள் பொறியாளன் மட்டுமல்ல, அவனுடைய முன்னோர்களின் இரத்தம் அவனுக்குள் ஓடுகிறது. அந்த இரத்தம் அவனுக்குள் உறங்கி கிடந்த சக்தியை தட்டி எழுப்பியது. ஆனால் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு வழிகாட்ட ராணியை தேடினான். ஆனால் ராணி அவனிடமிருந்து மாயமாக மறைந்துவிட்டாள். அவனுடைய ஒரே துப்பு அந்த மாயக்கல் மட்டும்தான். அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருந்த வாக்கியம், காலம் உன்னை காக்க, கடமை உன்னை அழைக்க. சூர்யாவுக்கு ஒரு புதிய அர்த்தம் புரிந்தது. அந்த வாக்கியம் ஒரு ரகசிய இடத்தை குறிக்கிறது என்று அவன் யூகித்தான். அந்த கல்லை ஆராய்ச்சி செய்ய அவன் மீண்டும் பழைய தமிழ் இலக்கியங்களையும் கல்வெட்டுக்களையும் ஆராயத் தொடங்கினான். அப்போது அவனுக்கு அந்த வாக்கியம் பழைய சென்னைக்கு அடியில் ஒளிந்திருக்கும் ஒரு ரகசிய கோட்டைக்கு வழிகாட்டுகிறது என்று தெரியவந்தது. அந்த கோட்டையின் பெயர் பஞ்சபூத கோட்டை. அந்த கோட்டையில் பஞ்சபூத பாதுகாவலர்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் சக்திகளை பயன்படுத்தும் ஒரு பழமையான இடம். அந்த கோட்டைக்கு செல்ல சூர்யாவுக்கு 3 மர்மமான தடைகளை கடக்க வேண்டும். முதல் தடை ஒரு பழமையான ஆலமரத்தடியில் உள்ள ஒரு மறைவான நுழைவாயில். இரண்டாவது ஒரு தண்ணீர் கிணற்றில் உள்ள ஒரு ரகசிய பாதை. மூன்றாவது ஒரு பழைய கோயிலில் உள்ள ஒரு மாயாஜால கண்ணாடி. சூர்யா ஒவ்வொன்றாக தனது புதிய சக்திகளை பயன்படுத்தி தடைகளை கடக்கிறான். ஒவ்வொரு தடையை கடக்கும்போதும் அவனுடைய பஞ்சபூத சக்தி அதிகமாகிறது. அவன் அந்த பாதையில் தன்னந்தனியாக பயணிக்கும்போது ஒரு விசித்திரமான குரல் அவனை கூப்பிட்டது. அந்த குரல் அவனுடைய தாத்தாவின் குரல். அவனுடைய தாத்தாவும் ஒரு பஞ்சபூத பாதுகாவலன் என்று சூர்யா அப்போதுதான் தெரிந்து கொண்டான். அவனுடைய தாத்தா அவனுடைய எதிரி, அவனுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவன் என்று எச்சரித்தார். சூர்யா அதிர்ச்சி அடைந்தான். அவனுடைய நெருங்கிய நண்பனான ஆகாஷ் அந்த மாய உலகத்தைப் பற்றி அவனிடமிருந்து மறைத்து நாகராஜனின் அடியாட்களில் ஒருவனாக அவனுக்கு அருகில் இருந்திருக்கிறான். ஆகாஷ் சூர்யாவின் சக்திகளை பயன்படுத்தி நாகராஜனுக்கு உதவ விரும்பியிருக்கிறான். அவன்தான் அந்த மாய மலரையும் திருடியவன். சூர்யா அந்த கோட்டையின் நுழைவாயிலில் ஆகாஷை சந்திக்கிறான். ஆகாஷ், நீ ஒருபோதும் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள மாட்டாய் சூர்யா. நாகராஜன் நமக்கு ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவார். அங்கு மனிதர்கள் அடிமைகள், அமானுஷ்ய சக்திகள் ஆட்சியாளர்கள் என்று சூர்யாவிடம் கூறினான். சூர்யா கோபமடைந்தான். இந்த உலகம் மனிதர்களுக்கும் அமானுஷ்ய சக்திகளுக்கும் சொந்தமானது. உன் ஆசைக்காக பல நூற்றாண்டுகளாக அமைதியாக இருக்கும் இந்த உலகத்தை கெடுக்க விடமாட்டேன் என்று சூர்யா கோபத்துடன் கத்தினான். சூர்யாவுக்கும் ஆகாஷுக்கும் ஒரு கடுமையான போர் நடந்தது. ஆகாஷ் தனது இருண்ட சக்திகளை பயன்படுத்தி சூர்யாவின் பஞ்சபூத சக்திகளை தடுக்க முயற்சித்தான். ஆனால் சூர்யா தன்னுடைய பஞ்சபூத சக்திகளை இணைத்து ஒரு புதிய சக்தியை உருவாக்கினான். அந்த சக்தி ஆகாஷின் இருண்ட சக்திகளை தாண்டி அவனை தோற்கடித்தது. ஆகாஷ் தோற்கடிக்கப்பட்டதும் அவன் மாயமாக மறைந்து போனான். சூர்யா அந்த மாய மலரை மீட்டெடுத்தான். அவன் அந்த கோட்டைக்குள் நுழைந்ததும் ராணி அங்கே அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். ராணி, நீதான் அந்த பஞ்சபூத பாதுகாவலன் என்று எனக்கு தெரியும்.